கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமாதானமும் கிருபையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் உண்டாகும்படியாய் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 34வது நாள் பரிசுத்த பவுலின் பரலோக பயணம் என்கிற இந்த தியானத்திற்கு நீங்கள் என்னோடு இணைந்து பரிசுத்த ஆவியின் பலத்தோடும் வாஞ்சையுள்ள இருதயத்தோடும் வசனத்தை கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட பேசுவார். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்தோம். துரோவா என்கிற பட்டணத்திலே அவர் ஒரு இரவு முழுக்க அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். நடு இரவு வரைக்கும் அந்த அப்பம் பிட்கிற நேரத்தில் அவர் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது ஐத்திகு என்கிற வாலிபன் ஜன்னலிலே உட்கார்ந்து கேட்டிருந்த பொழுது அவன் தூக்க மயக்கத்தில் சரிந்து 3ஆம் மத்தையிலிருந்து கீழே விழுகிறான். மரித்த நிலையில் இருந்த அவனை பவுல் உயிரோடு எழுப்பி அங்கே சீஷர்களை தைரியப்படுத்தி அவர்களோடு அப்பம் விட்டு ஆறுதல் செய்துவிட்டு துரோவா பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். மறுநாள் துரோவா பட்டணத்திலிருந்து அவர்கள் புறப்படும் பொழுது பவுலும் அவனுடையவர்களும் தரை மார்க்கமாய் வருகிறார்கள். மாத்திரமல்ல, பவுலோடு இணைந்த இன்னொரு பிரிவினர் அவர்கள் கடல் வழியாக கப்பலிலே பயணித்து வருகிறார்கள். எங்கே வருகிறார்கள் என்றால் ஆசோ என்கிற பட்டணத்திற்கு. இந்த ஆசோ பட்டணத்திற்கு பவுல் தரை மார்க்கமாய் தன்னோடு இணைந்த ஊழியர்களோடு வருகிறார். இன்னும் ஒரு சிலர் கப்பல் மூலமாக வருகிறார்கள். இப்பொழுது இந்த கப்பலிலே வந்தவர்கள் இந்த ஆசோ பட்டணத்தில் இருந்த பவுலை ஏற்றி கொண்டு அவர்கள் அதிலிருந்து மித்திலேனே என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். இந்த மித்திலேனே பட்டணத்தை தாண்டி மறுநாள் கீயு என்கிற தீவை வந்து அடைகிறார்கள். இந்த கீயு தீவு எபேசு பட்டணத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வேத புத்தகத்தின் பின்பக்கமாக இருக்கிற வரைபடத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது இன்னும் உங்களுக்கு தெளிவாய் எளிதாய் புரியும்படியான காரியமாய் அமையும். ஆகவே உங்கள் வேத புத்தகத்தில் பின்புறம் இருக்கிற வரைபடத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இந்த கீயு தீவுக்கு அருகாமையில் எபேசு பட்டணம் இருந்த போதிலும் எபேசு பட்டணத்திற்கு அவர் போகாதபடிக்கு அவர் அங்கிருந்து விலகி வருகிறார். காரணம், பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டும் என்கிற அவசரத்தில் அவர் தீவிரமாய் புறப்பட்டு வருகிறார். கீயு தீவிலிருந்து மறுநாள் சாமு என்கிற ஒரு தீவுக்கு வருகிறார்கள். சாமு தீவுவை கடந்து துரோகில்லியோன் என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். துரோகில்லியோன் என்பது ஒரு பட்டணம் கிடையாது, அது கப்பல்கள் ஓய்வெடுக்கிற இடம். அங்கு பயணம் செய்கிற பயணிகள் அல்லது அந்த கப்பலில் வரக்கூடிய அந்த சரக்குகளை அந்த இடத்திலே கொஞ்சம் கப்பலை ஓய்வெடுக்க வைத்துவிட்டு அந்த இடத்தில் மாலுமிகள் பயணிக்கிறவர்கள் கொஞ்சம் அந்த இடத்திலே ரெஸ்ட் எடுத்துவிட்டு அவர்கள் புறப்படுவார்கள். இந்த துரோகில்லியோனை தாண்டி அவர்கள் மறுநாள் மிலேத்து என்கிற பட்டணத்திற்கு வருகிறார்கள். இந்த மிலேத்து பட்டணத்தில் நடந்த காரியத்தை தான் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்கள் எபேசு பட்டணத்திற்கு போகவில்லை. கீயு தீவுக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது அவர் அந்த பட்டணத்தை தாண்டி வந்தார் அல்லவா? ஆனால் பவுலுடைய இருதயம் எபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும் என்று வாஞ்சித்தபடியினால் ஆள் அனுப்பி அவர்களை மிலேத்துவுக்கு வர வைக்கிறார்கள். எப்பொழுது கீயு தீவை தாண்டி அவர் வந்தாரோ அப்பொழுதே அவர்கள் புறப்பட்டு வர ஆரம்பித்தார்கள் மிலேத்துவை நோக்கி. இப்பொழுது மிலேத்துவில் எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையின் மூப்பர்களோடு பவுல் சம்பாசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, மூப்பர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். ஒருவேளை என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு திருச்சபையின் மூப்பராக இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை கவனமாய் செய்யுங்கள். நீங்கள் ஒரு திருச்சபையில் ஒரு ட்ரஸ்டில் அங்கே இருக்கிற அமைப்பில் நீங்கள் உறுப்பினர்களாக இருந்தால் நீங்கள் அந்த திருச்சபைக்கு ஒரு மூப்பராய் இருக்கிறீர்கள். இந்த காரியமானது தேவன் உங்களுக்கு கொடுத்த, உங்களை நம்பி கொடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்பிலே அமர்ந்திருக்கிற நீங்கள் கவனமாய் செயல்பட வேண்டும். இந்த எபேசு பட்டணத்து மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு சம்பாசிக்கிறார். என்ன சம்பாசிக்கிறார்? அவர்களிடத்தில் இருந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தேன், எப்படி செய்தேன், அடுத்து நீங்கள் இந்த சபையை சரியான பாதைக்கு கொண்டு வருவதற்கு எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், காணப்பட வேண்டும் என்று சொல்லி
தெளிவான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தியானத்திற்கு நேராய் உங்கள் கவனத்தை இன்னும் கொஞ்சம் அழுத்தமிட்டுக் கொள்ளுங்கள். பவுலினுடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை இப்பொழுது எபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்ன விதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர் சொல்றாரு, நான் இந்த ஆசியா நாட்டிற்கு வந்து இந்த எபேசு பட்டணத்தில் உங்களை சந்தித்த முதல் நாள் தொடங்கி இதுவரையிலும் நான் எப்படிப்பட்டவனாய் நடந்து கொண்டேன், எப்படிப்பட்ட ஊழியத்தை உங்கள் மத்தியிலே நிறைவேற்றினேன், நான் யார் என்பதை உங்களுக்கு சரியாக தெரிந்திருக்கும். அப்படி ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனத்தை பாருங்கள். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான ஆலோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். எபேசு பட்டணத்தில் அவர் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார் அல்லவா, அந்த பிரச்சனைகளை எல்லாம் இங்கே வெளிக்காட்டுகிறார். நான் உங்களிடத்தில் வந்தபோது மனத்தாழ்மையோடு நடந்தேன். ஒரு தேவ மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு குணாதிசயம் மனத்தாழ்மை. நீங்கள் என்னதான் ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு பாத்திரமாய் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்பட வேண்டும். சபைக்கு முன்பாக, ஜனங்களுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் சபையில் ஒருவேளை அந்த ஊழியத்தில் ஒரு முக்கியத்துவமான ஒரு நபராய் காணப்படலாம். ஆனால் அதை ஒருபோதும் உங்களுக்கு பெருமையாய் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு என்று சொல்லி மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் மனத்தாழ்மையோடு இருந்தேன். அது மாத்திரமல்ல, மிகுந்த கண்ணீருக்கு மத்தியில் தான் என் ஊழியங்கள் உங்கள் பட்டணத்திலே நான் செய்த பொழுது அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், என் இருதயம் உடைந்து நொறுங்கும்படியான கண்ணீரை பாதைகளை நான் சந்தித்தேன். அது மாத்திரமல்ல, கண்ணீரோடு கூட யூதர்களால் வந்த சோதனைகள், பல பிரச்சனை வந்தது. அதற்கு நடுவிலும் தைரியமாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்தேன் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். அவர் தான் எப்படி அவர்களுக்கு ஊழியம் செய்தேன் என்பதை சொல்லுகிறார். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன். எந்த ஒரு காரியத்தையும் நான் மறைத்து வைக்கவில்லை. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களுடைய சபைக்கும் குடும்பங்களுக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகள் வெளியரங்கமாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வீடுகள் தோறும் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து உபதேசம் பண்ணி உங்களை நடத்தி வந்தேன். என்ன உபதேசத்தை கொடுத்திருக்கிறார்? 21 சொல்லுகிறார், தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருப்பதை குறித்தும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். எபேசு பட்டணத்தில் இருந்த கிரேக்கர்கள், யூதர்கள் எல்லோருக்கும் வீடுகள் தோறும் உபதேசம் பண்ணுகிறார். எதை உபதேசம் பண்ணுகிறார்? மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மனம் திரும்புதல், கிறிஸ்துவின் மீது வைக்கிற விசுவாசம், இந்த இரண்டும் மிகவும் அவசியம். நீங்கள் ஒருவேளை இன்னும் மனம் திரும்பாதவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கையை கொண்டு மனம் திரும்புதலுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில் நாளுக்கு நாள் வளர்ந்து வாருங்கள். 22வது வசனத்தை பாருங்கள். ஒரு காரியத்தை எதிர்காலத்தில் வரும் நாட்களில் நடக்கக்கூடிய ஒன்றை அங்கே எபேசு பட்டணத்து மூப்பர்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுதும் நான் எருசலேமுக்கு போகிறேன், கட்டுண்டவனாய், என் ஆவியிலே கட்டுண்டவனாய் நான் கடந்து போகிறேன். அங்கே எனக்கு நேரிடு காரியத்தை நான் அறியேன். என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் பல பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டும் என்பது மாத்திரம் ஆவியானவர் எனக்கு தெரியப்படுத்துகிறார். காரணம், பட்டணங்கள் தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்பதை அவர் தெரியப்படுத்துகிறபடினால் எருசலேம் போகிறேன், அங்கே என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிவிட்டு அழுத்தமான ஒன்றை பதிவிடுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய ஊழிய பாதையில் எப்படி செயல்பட்டார் என்பதை இங்கே பிரதிபலிக்கிறார். இவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். எவைகள்? பட்டணந்தோறும் கட்டுகள், உபத்திரவங்கள், யூதர்களால் வரக்கூடிய சோதனைகள், அடிகள், காவல்கள், இதை குறித்து நான் கவலைப்படேன். ஏன் கவலைப்படேன் என்பதையும் அங்கே தெளிவுபட சொல்லுகிறார். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். காரணம், என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் முடிக்கவும் கர்த்தரிடத்தில் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளே,
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களை, ஒருவேளை விசுவாச ஓட்டம் என்பது, ஊழிய பாதை என்பது கடினமானது. அது கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் வேதனைகளும் நிறைந்தது. அப்படிப்பட்ட சமயங்களிலும் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்க வேண்டிய பாதையிலிருந்து பின் திரும்பி விடாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை சரியாய் நிறைவேற்றி முடிப்பதில் கவனமுள்ளவர்களாயிருங்கள். பவுல் சொல்லுகிறார், எருசலேமுக்கு போகிறேன், அங்கே நான் இப்பொழுது ஆவியில் கட்டுண்டவனாய் போகிறேன், என்ன நடக்கும் என்பது தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்பதை. ஆகவே இவைகளை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். காரணம், என் ஓட்டத்தை நான் ஜெயமாய் முடிக்க வேண்டும், என்னுடைய ஊழியத்தை சரியாய் செய்து முடிக்கவுமே விரும்புகிறேன் என்பதாய் தெரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படியாய் சொல்லிவிட்டு இன்னொன்றை அவர்களுக்கு அழுத்தமிடுகிறார். என்னவென்று சொன்னால், இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள். ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இனி என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். எபேசு திருச்சபையின் மூப்பர்களே, இனி நான் உங்களை சந்திப்பது கூடாத ஒரு காரியமாய் இருக்கிறது. என் ஓட்டத்தின் இறுதி அத்தியாயத்திற்குள் நான் வந்துவிட்டேன். ஆகவே கர்த்தர் உங்கள் கைகளில் கொடுத்த மந்தையின் மீது கவனமாயிருங்கள். நான் போன பின்பு கொடிதான ஓநாய்கள் வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சபைக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குவார்கள். ஆகவே கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற இந்த ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாய் ஏற்படுத்தி வைத்தாரே, இந்த சபையை, இந்த மந்தையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், கவனமுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி அங்கே திட்டமாய் தெளிவாய் எபேசு திருச்சபையின் மூப்பருக்கு தெரியப்படுத்துகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் செல்லுகிற சபையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பில் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், சபையின் மீது பாரமுள்ளவர்களாய், சபை வளர்ச்சியின் மீது நீங்கள் கருத்தூன்றி நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 33வது வசனத்திலிருந்து அதனுடைய 35வது வசனம் வரை 3 வசனங்களை பாருங்கள். எபேசு திருச்சபையில் இருந்து அவர் ஊழியம் செய்த பொழுது எப்படி நடந்து கொண்டேன் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் பிரதிபலிக்கிறார். பாருங்கள், ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் இச்சிக்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை, பிறனுக்குரியவைகளை ஒருபோதும் நாம் இச்சிக்க கூடாது. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய நீங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நீங்கள், மூப்பர்களாகிய நீங்கள் பிறருக்குரியவைகளை ஒருபோதும் இச்சியாதிருங்கள். பவுல் சொல்லுகிறார், யாருடைய வெள்ளியையோ பொன்னையோ வஸ்திரத்தையோ நான் இச்சிக்கவில்லை. அது மாத்திரமல்ல, என்னுடைய கைகளினால் வேலை செய்து உங்கள் நடுவிலே நான் ஊழியத்தை நிறைவேற்றினேன். வாங்குகிறதை பார்க்கல கொடுக்கிறது நலம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை முன்னிறுத்தி வாழ்ந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுலினுடைய இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், யாருடைய வெள்ளியோ பொன்னோ வஸ்திரத்தையோ நான் இச்சிக்கவில்லை. யாரிடத்திலும் எனக்கு வேண்டியவைகளை நான் தேடி நாடி போய் நிற்கவில்லை. என் கைகளினால் வேலை செய்து என் ஊழியத்தை நிறைவேற்றினேன். அது மாத்திரமல்ல, இயேசு சொன்ன வார்த்தையை என் இருதயத்தில் பதித்திருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம், உங்கள் தேவைக்காக கர்த்தரை சார்ந்து நில்லுங்கள். ஒருபோதும் மற்ற மனிதர்களை, மற்ற ஜனங்களை எதிர்நோக்கி வாழாதிருங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தார் அல்லவா, அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். பாருங்கள், இப்படி சொல்லி அவர்களை விட்டு விடை பெற்று அவர் கடந்து போகிற நேரம் வந்த பொழுது 36வது வசனத்தில் ஒரு காரியத்தை செய்கிறார். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் ஜெபம் பண்ணினான். அந்த இடத்தில், அந்த கடற்கரையில் எபேசு திருச்சபையின் மூப்பர்களோடு பவுல் இணைந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அந்த சபைக்காக, மூப்பர்களுக்காக, சபையில் இருக்கிற விசுவாச ஜனங்களுக்காக ஜெபித்து விட்டு அவர் புறப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது எபேசு மூப்பர்கள் செய்கிற ஒரு காரியத்தை வேதம் தெளிவிட்டு காட்டுகிறது. 37வது வசனம், அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுதார்கள். பவுல் புறப்படுகிற அந்த நேரம் வந்த பொழுது மிகவும் அழுகிறார்கள். காரணம், அவர் சொன்னார் அல்லவா, இனி என் முகத்தை நீங்கள் காண மாட்டீர்கள் என்று. அந்த வார்த்தை, அந்த காரியம் அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தியது, பாரப்படுத்தியது, துக்கமடைய பண்ணியது. ஆகவே அவருடைய கழுத்தை கட்டி அவரை முத்தமிட்டு கப்பல் வரைக்கும் கொண்டு செல்லுகிறார்கள். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அன்பு நிறைந்த பாசமுள்ள ஒரு விசுவாசிகள், தேவனுடைய ஜனங்கள், கர்த்தருடைய
பிள்ளைகளே, உங்கள் போதகர் மீது, உங்களை நடத்துகிற ஊழியர் மீது இவ்வளவு அன்பு கூறுகிறவர்களாயிருங்கள். அந்த மூப்பர்கள் அந்த பவுலின் காரியங்களுக்கு அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் ஊழியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சபைகளிலே பல சண்டைகளும் பிரச்சனைகளும் பிரிவினைகளும் உண்டாகிவிடுகிறது. ஆனால் இங்கே பவுலும் இந்த எபேசு திருச்சபை மூப்பர்களையும் பாருங்கள், ஊழியக்காரனுடைய கழுத்தை கட்டி முத்தமிடுகிற அளவிற்கு அந்த அன்பின் பாசத்தின் உச்சத்தில் நிற்கிறார்கள். நாம் இப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் செல்லுகிற உங்களை நடத்துகிற ஊழியரோடு இவ்வளவு அன்பு நிறைந்த பாசம் நிறைந்த இருதயத்தோடு நீங்கள் அவர்களோடு இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் அமையும். அவருடைய கழுத்தை கட்டி முத்தமிட்டு கப்பல் வரைக்கும் கொண்டு போய் அவரை வழி அனுப்பி வைக்கிறார். 38வது வசனத்தை பாருங்கள். பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனுடனே கூட போனார்கள். அந்த கப்பல் அருகாமை வரைக்கும், அவரை ஏற்றும் வரைக்கும் கூடவே சென்று வழி அனுப்பி வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, பவுல் இப்பொழுது மிலேத்து என்கிற இந்த இடத்தை விட்டு எருசலேமை நோக்கி புறப்பட்டு வருகிறார். மீதம் இருக்கிற காரியங்களை நாளைய தினத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாள் தியானத்திலிருந்து இந்த மிலேத்து பட்டணத்தில் நடைபெற்ற காரியத்தை நீங்கள் உங்கள் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் சபையின் மீது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தின் மீது கவனமுள்ளவர்களாக இருங்கள். கட்டுகள் உபத்திரவங்களுக்கு நடுவிலும் ஊழியத்தை திறம்பட செய்த, சந்தோஷமாய் செய்த பவுலை போன்று உங்கள் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழிய பாதையில் பல பிரச்சனைகள் வரலாம். சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று வாழுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். தேவராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் ராஜாதி ராஜாவை மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகள் ஐயா, ஆண்டவரே, எங்கள் சபைக்கு உம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து எங்களுக்கு சபைகளை ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த 34ஆம் நாள் தியானத்தை கேட்டு என்னோடு ஜபித்து கொண்டிருக்கிற இவர்களோடு இந்த வார்த்தை ஆழமாய் கிரியை செய்யட்டும். எபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனைகளை தியானித்திருக்கிற இவர்கள் தாங்கள் செல்லுகிற சபையிலும் அப்படியே நடந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, தங்களை குறித்தும் மந்தை குறித்தும் கவனமுள்ளவர்களாயிருக்கட்டும். எதிர் நிற்கிற கொடிதான ஓநாயின் கூட்டங்களை எச்சரித்து அவைகளை துரத்தி அவைகளின் கையினின்று சபையை பாதுகாக்கிற ஒரு மேலான கிருபையை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதியும். தகப்பனே, தேவரீர் இவர்கள் கைகளில் கொடுக்கப்பட்ட சபை, இவர்கள் செய்கிற ஊழியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்துருவின் வல்லமைக்கு பாதுகாக்கப்படும்படியாய் கிருபைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்தரே பார்த்து கொள்வீராக. வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரத்தையும் இச்சிக்காத ஒரு பவுலை போல இவ்வுலகத்தின் காரியங்களில் விழுந்து விடாதபடிக்கு எல்லா தேவைகளுக்கும் உம்மையே இவர்கள் சார்ந்து நிற்கட்டும். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை நலம் என்ற வார்த்தையை பவுல் தன் இருதயத்தில் வைத்திருந்தது போல இவர்களும் வைத்திருக்கட்டும். கொடுக்கிற நல்ல இருதயங்களை கொடும் ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபை இவர்களோடு கூட இருந்து இவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கட்டும். எப்படி எபேசு திருச்சபையின் மூப்பர்கள் கழுத்தை கட்டி முத்தமிட்டு வழி அனுப்பி வைத்தார்களோ, அதே போன்று இவர்கள் நீர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்களோடு ஒரே இருதயம் உள்ளவர்களாய், அன்போடு, கரிசனையோடு, பாசத்தோடு ஒன்றிணைந்து தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாறட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எபேசு திருச்சபையின் மூப்பர்களுக்கு பவுல் கொடுத்த ஆலோசனைகளை நாம் தியானித்தோம். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த திருச்சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம், அதிலே கவனமுள்ளவர்களாய் சந்தோஷமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603.
மற்றும் 73713319. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peykulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.